இந்தியாவோட bowling வந்து நிறைய சஃபர் ஆயிருக்கு. அதுவும் இந்த ஜாவேத் மியாண்டர் அடித்த அந்த 6க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி ஷார்ஜாவில் மரணடி நிறைய முறை வாங்கியிருக்கோம். பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் இன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு வந்து இந்தியா ஆஸ்திரேலியா கிளாஷுக்கு வர ஒரு ஹைப் வந்து எனக்கு குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங். போன சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்மள அடிச்சாங்க, அடிச்சு ஓட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து T20 வேர்ல்ட் கப்லையும் தோக்கடிச்சாங்க. ஸோ நம்ம வந்து ஐசிசி ட்ராஃபியில் பயங்கரமாக வச்சுட்டு இருந்த ரெக்கார்டு லாஸ்ட் 5 வருஷத்தில் நம்மளுக்கு போயிருக்கு. வேர்ல்டு கப்பில் மட்டும் மீட் பண்ணாமல் ட்ரை சீரிஸ் ஆடிட்டு இருந்தோம். 1-1 ரெகுலராக ஆடிட்டு இருந்தப்போ அவ்வளோ ஹைப் இருந்தது. இப்போ மீட் பண்ணுறதே ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் நம்ம அவங்க இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் தான் பார்க்குறோமே. பேசிக்காக இந்தியா வந்து ஒரு ஐசிசினா ஃபைனல் செமிஃபைனல்ஸ் அந்த லெவலுக்கு போயிடுவாங்கன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அநியாயத்துக்கு இந்தியாவை புகழ்கிறாங்க. இப்போது விராட் கோலிக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை. மேட்சுமே இந்தியா ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நியூசிலாண்டு கூட அவங்க இதுலேயும் தோற்றுருக்காங்க. ஃபஸ்ட் மேட்சும் அடி வாங்கி வரும்போது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் இருக்குது. வெல்கம் டு லோகேஷ் கிரிக்கெட் யூனிவர்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐசிசியில் ஒரு மோதல் நடக்க போகுது. த மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சாஸ்திரி சொல்லுவார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படி துபாயில் நடக்க போகுது. ஸோ நம்ம கூட இதை பற்றி பேசுகிறதுக்காக மனோஜ் வந்திருக்காரு. இந்த மேட்சுக்கு ஒரு ப்ரிவ்யூவாக நம்ம இதை பார்ப்போம். நம்ம மனோஜ் எப்படி இருக்கீங்க? சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படி போயிட்டுருக்கு? வணக்கம். 2 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, அதுவும் ஒரே குரூப்பில். அதில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். எதிர்பார்த்த மாதிரி நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், நம்ம பேசுகிற டைமில் சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் தடவி ஆடிட்டுருக்காங்க. பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து இப்போ ஹைலைட்டாக பார்க்க போகிறது வந்து த மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் இந்தியா பாகிஸ்தான். ஆரம்பித்து ஒரே ஹவரில் வந்து எல்லா டிக்கெட்டும் விற்றுருச்சு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நான் போன வாரம் துபாயில் இருந்தேன். அதுக்கான எதிர்பார்ப்பு டாக்ஸி டிரைவர்லாம் வந்து பாகிஸ்தானி டாக்ஸி டிரைவர்லாம் தோனிக்கே பாத் இந்தியாமே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு பில்டப்பாகவே த எலக்ட்ரிக் அட்மாஸ்ஃபியர் அண்டு அப்படி இப்படின்னு நம்ம ரவி சாஸ்திரி சொல்கிற மாதிரி ஒரு இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் ஜென்ரலாகவே இந்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் அந்த ரைவல்ரி வந்ததுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் ஒரு பேக் சீட் எடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுதா? அப்படி இல்லை, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வந்து ஸ்ட்ராங் டீம் ஆகிடுச்சு. ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா வந்து ஒரு டோர்னமெண்ட்டு நாக் அவுட்டு பிஜிடி பயங்கர ஒரு ட்ராமா ஆகிடுச்சு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி வந்து இந்தியா நிறைய அடி வாங்குறாங்க. இப்போ சின்ன வயசுலலாம் பார்த்தோன்னா இந்த ஹெட் டு ஹெட்டுன்னு போடுவாங்கல்ல, இந்தியா வந்து 22 இருக்கும், பாகிஸ்தான் 48 ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம இவ்வளோ நாள் ஒரு ஆஃப் லேட்டாக ரொம்ப டாமினேட் பண்ணியும் இன்னும் பாகிஸ்தான் தான் 1 டே ஜாஸ்தி ஜெயிச்சிருக்காங்க இந்தியாவோட கம்பேர் பண்ணால். ஆனால் நிறைய வேர்ல்டு கப்பில் அவங்க ஜெயிச்சது வேர்ல்டு கப் இந்தியாவோட இது. பட் நீங்கள் பார்த்தா அந்த 80s டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷார்ஜாவில் பேட்டில் பட்டாலே அம்பேர் கை தூக்கி. 90s கூட அந்த சென்னை மேட்ச் ஒன்று நடந்தது 194 அடிச்சது. அந்த காலத்துலலாம் ஒன்று சொல்லுவாங்க, இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தான் 3 டீமுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. சார் டெண்டுல்கர் மட்டும் ஆடினா இந்தியா, 11 பேரும் ஆடினா சவுத் ஆஃப்ரிக்கா, 11 பேர் சேர்ந்து 2 அம்பையரும் கூட சேர்ந்து ஷார்ஜாவில் ஆடினாங்கன்னா அது பாகிஸ்தான். ஸோ அந்த ரேஞ்சுக்கு அம்பையர்ஸையும் சேர்த்து ஷார்ஜாவில் ஆடிட்டு இருந்தாங்க. பட் அவங்ககிட்டயும் அந்த குவாலிட்டி பவுலர்ஸ் வசீம் அக்ரம், வாக்கார் யூனிஸ்லாம் இருந்தாங்க. நம்மளும் வந்து சஞ்சய் மந்திரேகர் மாதிரி அவர் இப்போ வந்து எல்லாரையும் வந்து ஓட்ட பேட்ஸ்மேன்னு சொல்கிறாரு. அந்த காலத்தில் அவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட்லாம் பயங்கரமாக கிடையாது, டெக்னிக்கலி கரெக்ட் பேட்ஸ்மேன் தான். அந்த மும்பை கா ராஜா அந்த ரேஞ்சுக்கு அவரும் வருவாரே தவிர. பட் ஐ திங்க் ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ராங் டீம் இந்தியான்னு சொல்லணும். இந்தியாவோட bowling வந்து நிறைய சஃபர் ஆகிருக்கு. அதுவும் இந்த ஜாவேத் மியாண்டர் அடித்த அந்த 6க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி ஷார்ஜாவில் மரணடி நிறைய முறை வாங்கியிருக்கோம். ஐ திங்க் கங்குலி வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த பிளேட்டு திரும்ப ஆரம்பிச்சுது. அப்போது வந்து ரெகுலராக ஷார்ஜாவில் ரெகுலராக ஆடிட்டு இருப்பாங்க. ட்ரை சீரீஸ்லாம் நடக்கும். அதில் ரெகுலராக இந்தியா அப்கோர்ஸ் அந்த இந்தியா ஆஸ்திரேலியா அந்த ஷார்ஜா சச்சின் அதெல்லாம் தெரியும். பட் இந்தியா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னமும் வர கொஞ்சம் இல்லை, ஆஃப் லேட்டாக இந்தியா ஆஸ்திரேலியா வந்து ரெண்டுமே ஸ்ட்ராங் டீம், அதனால இது. பட் அந்த டைமில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த பார்டர் டென்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது பாகிஸ்தான் அப்போ பயங்கர ஸ்ட்ராங் டீம். ஸோ அதனால் வந்து இந்த சைடு வசீம் அக்ரம், இந்த சைடு டெண்டுல்கர், சயீத் அன்வர் எல்லாமே பார்க்க போக ஹெட் டு ஹெட் பார்த்திங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து இவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்கு, அவங்க bowling ஸ்ட்ராங்குன்னு
ஓரளவுக்கு வந்து அந்த காலத்தில் அந்த பில்டப்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. சஹாரா கப்பு, அந்த கப்பு, இந்த கப்புன்னு நிறைய கனடாலலாம் போய் இந்தியா பாகிஸ்தான் டொரண்டோ டொரண்டோலலாம் ஆடிட்டு சஹாரா இருக்காங்க. கப் அதுதான். அதெல்லாம் ஆடிட்டு அதில் இருக்காங்க. அதான் கங்குலி கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவோட டாமினேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. அது வரைக்கும் வந்து அசாருதீன் இருக்கிற வரைக்கும் கூட நம்ம வந்து பயங்கரமாக அப்போல்லாம் ஷோயப் அக்தர்லாம் வந்து அப்படியே ஓடிட்டு இப்படியெல்லாம் ஓடி வந்து நம்மளை பயமுறுத்திட்டுலாம் இப்போ இருந்தார். ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் வந்திருக்கு இந்தியா இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி பத்தி. நம்ம அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டூர்னு அந்த 2003ல போய் சேவாக் 300 அடிச்சார்ல, சரி, அந்த டூரை பற்றி போட்டிருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஒரு பாலாஜிலாம் போய் சிக்ஸ் அடிப்பாரு. ஆமாம் அக்தர் இன்னி வரைக்கும் பாடி நான் எத்தனையோ பேட்ஸ்மேனுக்கு போட்டிருக்கேன், ஆனா ஒரு பவுலர் என்ன பயமுடுத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம். பட் ஆனால் ஸ்டில் எவ்வளோ பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் இன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு வந்து இப்போ ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா கிளாஷுக்கு வர ஒரு ஹைப்பு வந்து எனக்கு பர்சனலாகவே சொல்கிறேன். அதுதான் இப்படி ஒருத்தர் இருக்கும்போது இதுக்கு ஹைப்பு குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் முன்னாடியை விட இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பில்டப் வேணா, தனி ஷோ வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க உட்காந்து. அப்படி சொல்லலை, பட் ஒரு டிப் ஆயிருச்சோ அந்த சரி, அதுதான் வந்து ஈக்குவலாக கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஈக்குவலாக கான்டெஸ்ட் இல்லைன்னா அது ஒரு இதுவாயிரும். ஸோ அது எப்படி இருந்தாலும் வந்து ஆஸ்திரேலியா எப்போவுமே பயங்கர டீம். நம்மளுக்கு அந்த அண்டர் டாக் ஸ்டோரி கண்டிப்பாக தேவை. ஸோ இந்தியா அண்டர் டாகாக இருக்கிற வரைக்கும் நம்ம யாரை வேணால் அடித்தா அது ஒரு ரைவல்ரி மாதிரி இருக்கும். இப்போ பாகிஸ்தான் வந்து ஜெயிக்கிறது இல்லை நிறையா டைமில் இருக்கும்போது நம்மளுக்கே வடிவேல் இவனை அடிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க இல்லை. ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் 2011 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோடே வெறிச்சோடி இருந்தது. நியூஸ்லலாம் கூட காமிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருந்த, ஐ மீன் அது செமிஃபைனலு இந்தியா பாகிஸ்தான் ஆன் டாப் ஆஃப் தட் வரும்போது ஒரு பெரிய, பட் ஜென்ரலாகவே எனக்கு ஒரு ஒரு அப்படியும் நம்ம இப்போ சொல்ல முடியாது. இப்போ பார்த்தோன்னா அவங்க போன சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்மள அடிச்சாங்க, அடிச்சு ஓட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து T20 வேர்ல்ட் கப்லேயும் தோக்கடிச்சாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ரெக்கார்டு ஆஃப் லேட்டாக நம்ம ஐசிசி ட்ராஃபியில் பயங்கரமாக வச்சுட்டு இருந்த ரெக்கார்டு லாஸ்ட் 5 வருஷத்தில் நம்மளுக்கு போயிருக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்தா மற்ற ஒன் டேல வந்து நம்ம ஜெயிக்கிறோம். பட் ஆனால் அவங்களுக்கும் வந்து திருப்பி பிளேயர்ஸ் வராங்க. அவங்க இப்போ ஒரு அண்டர் டாகாக இருந்தாலும் அவங்க அபோவ் த வெயிட் பஞ்ச் பண்ணி இந்தியா அவங்களுக்கு இப்போ பயங்கர ப்ரெஷர். அதனால் வந்து அவங்க யோசிச்சு வந்து இந்தியா அவங்க ஒரு ஹைப் கொடுத்துட்டுருக்குறாங்க இப்போ இந்தியாவை அடிக்கணும்னு. எனக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ முன்னாடியாவது வேர்ல்டு கப்பில் மட்டும் மீட் பண்ணாமல் ட்ரை சீரீஸ் ஆகிட்டு இருந்தோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சீரீஸ் மாதிரி நிறைய 1-to-1 ரெகுலராக ஆடிட்டு இருந்தப்போ அவ்வளோ ஹைப் இருந்தது. இப்போ மீட் பண்ணுறதே ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் நம்ம அவங்கள இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் தான் பார்க்குறோமே. அப்படி இருந்துமே வந்து அந்த ஹைப்பு கொஞ்சம் கீழே போனதுக்கு காரணம் எனக்கு அதுதான். சரி, அது வந்து நம்ம டூ மச் கிரிக்கெட்டும் ஆயிடுச்சு. இப்போது முதல்லலாம் அப்படி இருந்தால் இப்போ தான் T20 வேர்ல்டு கப் ஜெயித்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படின்னு வந்தது. இப்போது அதுவும் வந்து இதில் வந்து இந்தியாவுக்கு வந்து இப்போ நம்ம என்னென்னா பேசிக்காக இந்தியா வந்து ஒரு ஐசிசினா ஃபைனல் செமிஃபைனல்ஸ் அந்த லெவலுக்கு போயிடுவாங்கன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தான் அப்போல்லாம் வந்து பாகிஸ்தானை அடித்து இந்த குரூப் ஸ்டேஜெல்லாம் அடிக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து அதில் நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. அதனாலேயே இப்போ முன்னாடி இருந்த பாகிஸ்தான் 11லாம் நமக்கு ஓரளவுக்கு இந்தியாவை ஃபாலோ பண்ணுற மாதிரி பாகிஸ்தானையும் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து அவங்க டீமில் யார் இருக்கா என்ன இருக்கான்ற ஒரு ரொம்ப கிரிக்கெட் ஆர்வலர்கள் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்களே தவிர யாரும் அதுவும் பாகிஸ்தான்லேயும் இப்போ கிரிக்கெட் பெருசாக நடக்கிறது இல்லை. முதல்ல வந்து பாகிஸ்தானும் நிறையா இப்போ பாகிஸ்தான்லாம் அடிக்கடி அவங்க வந்து ஜிம்பாப்வேயோட டூர் தான் போகிறாங்களே தவிர மற்ற இடத்துலையும். பட் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் அவங்க வந்து ஓரளவுக்கு டீசென்ட் கிரிக்கெட் டீம் தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. அதனால அந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 8ன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ பங்களாதேஷ்லாம் உள்ளே வந்துட்டாங்க, ஆப்கானிஸ்தான்லாம் வந்துட்டாங்க. பட் அந்த 8ன்னு ஒன்று இருந்ததுல இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, அந்த 8 தான். ஸோ அந்த 8 கோர் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது இன்னும். ஸ்ரீலங்கா கிடையாது, வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ரீலங்கா கிடையாது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். வெஸ்ட் இண்டீஸ் கிடையாது. அதுக்கு பதில் இப்போ ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் வந்து ஓரளவுக்கு இதுல வராங்க. பட்டு இந்த மேட்ச் பார்த்தோன்னா இந்தியா தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தோணுது. அண்டு பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஏற்கனவே நியூசிலாந்து கிட்ட தோத்தனால அவங்க பயங்கர ப்ரெஷரில் இருக்காங்க. இந்த மேட்ச் தோத்தா பாகிஸ்தான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு. ஸோ எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஆப்வியஸாக ஆன் பேப்பரு இந்தியா, ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு மேட்சுமே இந்தியா ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நியூசிலாண்டு கூட அவங்க இதுலேயும் தோற்றுருக்காங்க அந்த ட்ரை சீரீஸு. அதுக்கப்புறம் இங்கேயும் அடி, ஃபஸ்ட் மேட்சும் அடி வாங்கி வரும்போது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் இருக்குது. அவங்க இந்த நிலமையில் அவங்க இந்தியாவை தாண்டி வேறு எந்த டீமாக இருந்தாலும் மஸ்ட் வின்னில் தான்
பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் அது ஒரு ஆடட் ப்ரெஷராக, அதுவே ஒரு ப்ரெஷர், மஸ்ட் வின்னுங்கிறதே ஒரு ப்ரெஷரு. அதை தாண்டி அது அகெயின்ஸ்ட் இந்தியான்னும் போது இந்த வரலாற்றெல்லாம் வேறு காப்பாற்றணும், எல்லாத்தையும் காப்பாற்றணுன்ற ஒரு ப்ரெஷர். முகமது ரிஸ்வான்லாம் சொல்லியிருக்காரு, இட்ஸ் அ நார்மல் மேட்ச் ஃபார் அஸ் அப்படின்றாரு அவர். அது அவர் கேப்டனு, அதனால் அவங்க டீமுக்கு ஏதாவது சொல்லி சூழ்நிலையே. நேற்று வேறு ஃபக்கர் ஜமானால அவர் வேறு அழுகுறாரு, ட்ரெஸ்ஸிங் ரூமில் போட்டாங்க. இல்லை எல்லாரும் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா பாகிஸ்தானில் கூட்டமே வரல, பாகிஸ்தான் மேட்சுக்கே கூட்டம் வரல. மைக்கேல் வான்லாம் ட்வீட் போட்டிருக்காரு, ஏன்பா சாம்பியன்ஸ் ட்ரோஃபின்னு 10 மாதமாக ஊர் பூரா சொல்லியிருந்தீங்க, உங்கள் ஊருக்குள்ளே சொன்னீங்களா நீங்கள், ஆளே வரலையே ஸ்டேடியத்துக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடிலாம் வந்து ஃபுல்லாகவும் இப்போது அது வேறு பயமாக இருக்குது. அப்படிதான் அது முதல்ல மேலே ஃப்ளைட்டு பார்த்தா எல்லோரும் கீழே குஞ்சிக்கிறாங்க, டே குண்டு கிண்டு போட்டிங்களாடா, இது தாண்டா பாகிஸ்தானின் நிலவரம் அப்படின்னு. நியூசிலாந்து பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க, மேலே திடீர்னு அந்த ஓப்பனிங் செரமனின்னு ஃப்ளைட் விடுவானுங்களா கலர் கலராக, அதை கேட்டவுடனே எல்லாரும் இப்படின்னு பிளேயர்ஸ். ஆமா, இது ஒரு இது வைரலா ஓடினு அந்த கிளிப்பு. என்ன இருந்தாலும் பாகிஸ்தானுக்காக நிரூபிச்சு கொஞ்ச நேரத்துல சாவு பயத்தை காமிக்க போறோமா அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்கா நல்ல வேலை நான் செலக்ட் ஆகலடா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு நினைச்சு. ஆமா, ஸ்ரீலங்கா எல்லாம் பாவம், ஏற்கனவே அவங்களுக்கு வாய்க்கா தகராறுக்கு அடி வாங்கிட்டு போயிருக்காங்க. திலான் சமரவீராவா அவரெல்லாம். ஸோ கமிங் பேக் டு திஸ் மேட்ச், இந்தியாவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா 11s? எனக்கு தெரிஞ்சு இந்தியா சேம் 11 தான் போவாங்க. வருண் சக்கரவர்த்தி எடுப்பாங்களா என்னன்னு தெரில. குல்தீப் யாதவ் வந்து பாகிஸ்தான் கிட்ட நல்லா தான் போட்டிருக்காரு, போன மேட்ச் ஏதோ ஒரு ஆஃப் டே. ஸோ பட் விக்கெட் டேக்கிங் ஃபார்மில் வருண் சக்கரவர்த்தி இருக்கார். ஸோ அதனால் அந்த ஒரு சேஞ்சு டிங்கரிங் பண்ணுவாங்களான்றத பாகிஸ்தான் ஆடினதில்லை, அது ஒன்று. அதுவும் ஷமியும் நல்லா பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு, ஹர்ஷித் ராணாவும் போடுறாரு. ஹர்ஷதீப் கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க ரைட் ஹேண்டர்ஸ் பாபர் ஆசம் அண்ட் அவங்களுக்கு அந்த ஆங்கிளில் ஹர்ஷதீப் போன வாட்டி விக்கெட்லாம் எடுத்தார். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஹர்ஷித் ராணாக்கு பதில் தான் வரணும், ஹர்ஷித் ராணாக்கு பதில் தான் வரணும். ஸோ அதை தவிர ஐ டோன்ட் திங்க் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ இந்தியா சேஞ்ச் இருந்தால் ஸ்பின்னர்ஸ்க்கு தான். ஆமாம், அவங்க வந்து ஃபாக்கர் ஜமான் வந்து அவர் இல்லை. ஸோ அதுக்கு பதில் இமாம் உல் ஹக், இன்சமாமுல்லா கூட சொந்தக்கார பையன், ஸோ அது அவர் உள்ளே வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே டீம் தான் கொண்டு வருவாங்க. அதே ஷைன் அஃப்ரிதியும் இருக்கார், அவரும் விக்கெட் எடுக்கும். நசீம் சானா அவங்களுக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக் பவுலரு, இவர் ஸ்ட்ரைக் பவுலர்ன்றாரு, அடிக்கடி வந்து ஸ்ட்ரைக் தான் பண்ணுறாரு விக்கெட் எடுக்காமல். பட்டு எனக்கு தெரிஞ்சது தான். பாபர் ஆசமாக அதான் அவங்க பாகிஸ்தான் ஃபேன்ஸ்லாம் பயங்கர கலைவர், டொக்கு வைக்கிறியே பாபர் ஆசம், அந்த மாதிரி பாபர் ஆசம் டொக்கு அப்படின்னு பாபர் ஆசத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அவர் ஒரு எண்ணில் நிற்கணும்ல, அவர் அந்த ஆங்கர் ரோல் ஆடுறது தான் அவருடைய இது. 90 ஸ்ட்ரைக் ரேட்டில் 40 ஓவர் வரைக்கும் ஆடணுங்கிறது தான் அவரோட ரோலே இல்லை. ஸோ அது பட் ஆனால் அந்த நியூசிலாந்து மேட்ச்லாம் அவங்க நிறைய ரன்னு கொடுத்துறாங்க, 320ங்கிறது கொஞ்சம், அதுவும் ஸ்டார்டிங்லேயே விக்கெட். அவங்க இப்போ பாகிஸ்தானில் தான் இந்த டீமே வந்து கொஞ்சம் பயந்து எடுத்த டீம் தான், பழைய டீமு. பட் ஆனால் வந்து என்னென்னா வசீம் அக்ரம்லாம் என்ன சொல்கிறாங்க, பாபர் ஆசம் வந்து இன்டென்ட் காட்ட மாட்டேங்கிறாரு, அவர் வந்து அப்படியே அவர் 35 ஆஃப் 40 அடிக்கிட்டோம், எதுக்கு 60 ஆஃப் 90 அடிக்கணும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து அவர் பர்சனல் ரெக்கார்டுக்கு ஆடுறாங்க அப்படி இப்படின்னு போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து இதுதான் ஒரு சேஞ்சஸ்ஸு. ஸோ மனோஜ் வந்ததுலேருந்து இதை தண்ணி ஊற்றுற மாதிரி ஆகிட்டாரு. இதெல்லாங்க ரைவல்ரிலாம் இல்லைங்க, இதெல்லாம் இப்போல்லாம் இந்தியா ஆஸ்திரேலியாவை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு வேளை அடுத்த ரவுண்டில் இந்தியா ஆஸ்திரேலியா செமிஃபைனல்லையோ அந்த மாதிரி மோதிர மாதிரி இருந்தால் அதுக்கு இதோட எவ்வளோ ஹைப் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா வந்து அது ஸ்ட்ராங் டீமே வேர்ல்டு கப்பில் வாங்கின திருப்பி கொடுக்கணும் இல்லை அது. அப்புறம் இந்த பாரடர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் நடந்த கலைபுரங்கள் எல்லாமே சேர்ந்து ஐ திங்க் அதுதான் வந்து மெயினாகவே ஒரு ரைவல்ரிக்கு வந்து ரெண்டு டீம் ஆன் ஃபீல்டு நல்லா விளாட்றதை தாண்டி அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் சம்பவங்கள்லாம் சேர்ந்து பக்கத்து பார்க்குறேன். அது ஏதாவது சொல்லி விடுவாரு, மைக்கேல் வான் ஏதாவது சொல்லி விடுவாரு, நமக்கும் அதுதான் கொஞ்சம் ஜாலியாக. இப்போ இவங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அநியாயத்துக்கு இந்தியாவை புகழ்றாங்க. இப்போ முதல்லலாம் ஏதாவது முதலாவது இம்ரான் கான்லாம் ஒரு ஐ திங்க் இன்சமாம் இஸ் த பெஸ்ட் பிளேயர், யூ ஷுட் நாட் டாக் அபவுட் சச்சின் டெண்டுல்கர். அவர் டெண்டுல்கர் பீக்கில் 100 அடிக்கும் போது ஐ திங்க் ஸ்டில் இன்சமாம் இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு அப்படின்னார். அந்த மாதிரி நம்மளை அப்பப்போ வந்து சண்டைக்கு இழுத்துட்ருப்பார். இப்போ என்னன்னா
விராட் கோலிக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை. ஸ்ரேயஸ் ஐயரே பாபர் ஆசமோட பெரிய பிளேயருன்னு வசீம் அக்ரம்லாம் சொல்ல. கொஞ்சமாவது இந்தியாவை திட்டுங்கடா, எங்களுக்கு கோவம் வர. இப்போல்லாம் வசீம் அக்ரம்லாம் பார்த்து கட்டி வச்சு முத்தம் கொடுக்குற ரேஞ்சுக்கு இருக்காரு அவர். அந்த ரேஞ்சுக்கு இந்தியாவை புகழ்கிறாங்க எல்லாரும். டெய்லி உட்காந்து அவங்களுக்கே இந்தியா பிளேயர்ஸை பற்றி போட்டால் தான் அவங்க யூடியூப் சேனல் ஓடுது. ஸோ அதனால் எப்போ பார்த்தாலும் புகழ்ந்து பேசிட்டு அதை போய் பார்க்குறது நம்மளால தான் பார்க்குறாங்க. இன்ஜமா வந்து விராட் கோலி எஸ் அ பிளேயர் ஹே அவரு கீழே போய் கமெண்ட் பார்த்தா கோலி ஃபேன்ஸ் லைக் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க யூடியூப் சேனல் ஓடணுனாலே அவங்க இந்தியன்ஸை பற்றி தான் பேசி ஆகணும். அதனால் பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி கையில் இப்படி தானே இந்த பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு படத்தில் அல்வா வாசு சொல்கிற மாதிரி அப்படி போயிட்டுருக்கிறதுனால பாகிஸ்தானும் ஒன்றும் சொல்லலாம். அதனால் ஆஸ்திரேலியா தான் அவங்க வேறு தனியாக அங்கே கிரேட் கிரிக்கெட்டர் அந்த மாதிரி சேனல்லாம் போட்டு இந்தியாவை வந்து வம்பு வைத்துக்கிட்டு இருப்பாங்க. Do you think Kohli has lost a scene அப்படின்னா I think ரோஹித் சர்மா should be kicked out of the team. அவனுங்க தான் இப்போ நீ சொல்கிற மாதிரி நம்மளை வம்பு இழுத்துட்டு. ஆஸ்திரேலியா ஆஃப்லைனாக பண்ணுற டாக்டிக்ஸுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆமாம் ஏதாவது சொல்லிவிடலாம் பேப்பரில் வந்து எப்போ எந்தெந்த இடத்துல எப்போ ஹெட்லைன்ஸ் வைக்கணுங்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. ஆமாம் அவனுங்க அது வேறு ஏதோ சொன்னானுங்கல்ல, 1 பில்லியன் பீப்புளை நாங்கள் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது கிளப்பி விடுவானுங்க அவனுங்க. பார்ப்போம், சரி வரட்டும். நீ சொல்கிற மாதிரி ஒரிஜினல் ரைவல்ரிக்கு அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வந்து முடிப்போம். ஸோ இதுதான் வந்து பெருசாக சேஞ்ச் இருக்காது. பெருசாக இது அட்மாஸ்பியரும் பெருசாக இல்லை. என்னை கேட்டால் வந்து அங்கங்கே மக்கள் கொஞ்சம் எக்ஸைட் ஆகுறாங்க. இல்லை எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி ஒரு ஃபார்ம் வைஸாகவே ஒன் சைடாக இருக்கிறதுனாலையும் என்னமோ இன்னும் கொஞ்சம் ஹைப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. அந்த வியூவர்ஷிப்லாம் இருக்கும் எல்லாரும். அதுக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு வேறு எதுவுமே இல்லை, பண்ணுறா இது மட்டும் பாடுறான்னு சொல்லி வைக்கிறாங்க. ஸோ இந்த லெவலில் வந்து பார்ப்போம். அநேகமாக இது டூ ஆர் டை ஃபார் பாகிஸ்தான். இந்தியாவுக்கு வந்து ஒரு கேக் வாக்கெலாம் இருக்காது. ஒரு டைட் மேட்சாக இன்ட்ரெஸ்டிங்காக போவோன்றதான் எங்களை எதிர்பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம இந்த ரைவல்ரியை எதிர்பார்ப்போம்.